வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம். தமிழக அமைச்சர்களாக காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் 2 பேர் உட்பட 23 பேர் பதவியேற்பு. தமிழக ஆளுநர் அர்லேக்கர் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். ஐயுஎம்எல் கட்சியின் சார்பில் ஏஎம் ஷாஜகானை தவேகா தலைமையிலான அமைச்சரவையில் சேர்க்க பரிந்துரைத்துள்ளோம். ஐயுஎம்எல் கட்சியின் காதர் மொய்தீன் தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றம் கொலிஜியம் ஒப்புதல் வழங்கியது. விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக வண்டல் மண் எடுத்துக்கொள்ள முதல்வர் விஜய் அனுமதி. மின்சாரத்துறை 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும்படி நான் வலியுறுத்தினேன். ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் இப்படித்தான் நடைமுறை என சொல்லிவிட்டார்கள் என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை தன்னை நேரில் அணுகலாம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. அரசின் முடிவை எதிர்த்து இட உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு. ஸ்டீல் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ரூபாய் 100 கோடி பினாமி சொத்துக்கள் கண்டுபிடிப்பு. மோசடி தொடர்பான டிஜிட்டல் ஆதாரங்கள், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என உறுதியளித்தார். கட்டுமான நிறுவன உரிமையாளர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருண் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் சம்பவம் குறித்து விசாரித்த டிஎஸ்பிக்கள், ஆய்வாளர்கள் உட்பட 19 போலீசார் திடீர் பணியிட மாற்றம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.